ஒரு நிமிஷம் இரு. தேசிகர் உன்னை கோவில தேடினாரு, உன்னை பார்க்கல, அதனால லெட்டர் கொடுத்தாரு. இதை படிச்சுட்டு அவரை போய் நீ சந்திப்பியா? முதல்ல வயிற்றுக்கு பூஜை பண்ணணும், பயங்கரமா பசிக்குது. அப்புறம் படிக்கிறேன். சரி, என்ன வேணா பண்ணிக்கோ. உன்கிட்ட தேசிகர் கொடுக்க சொன்னாரு, நான் கொடுத்துட்டேன். அம்மா, அம்மா எங்க இருக்க? சமையல் கட்டுல இருக்கேன். என்ன என்னம்மா இன்னைக்கு சமையல்? உருளைக்கிழங்கு பொரியல், வெங்காய சாம்பார். கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். அம்மா, எனக்கு வெங்காயமே பிடிக்காதுன்னு தெரியும்ல. எப்பப்பா நான் அதையே சமைச்சா எப்படி? எனக்கு வேண்டாம். ரசம் வச்சிருக்கேன், ரசம் மட்டும் சாப்பிட்டு போ. வீட்டுல யாருக்கு என்ன பிடிக்குன்னு ஒவ்வொருத்தையும் கேட்டுட்டு இருக்க முடியுமா? என்ன இருக்கோ அதை மட்டும் சாப்பிட்டு போகணும். போய் கை கால் கழுவிட்டு வா. அம்மா தாயே சௌடேஸ்வரி தேவி, உன் மூலமா சில கேள்விகளுக்கு எனக்கு பதில் தேவைமா. சில பிரச்சனைகளுக்கு உன்னால மட்டும்தான் பரிகாரமும் சொல்ல முடியும். எனக்கு திரிபுர சுந்தரியோட ஜென்ம ரகசியத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு. போன ஜென்மத்துல இந்த திரிபுர சுந்தரி இளவரசி மயூரி தேவியா இருந்திருக்கா. அந்த ஜென்மத்துல தன்னோட 21வது வயசுல அவ அகால மரணம் அடைஞ்சிட்டா. அதுவும் சும்மா இல்ல, அந்த மகமாயியோட திவ்ய சுரூபமான ஸ்ரீ சக்கரத்தை காப்பாத்திட்டு இருக்கிற நேரத்துல அதுக்காக போராடும் போது எதிரிகளோட தாக்குதலுக்கு ஆளாகி அவ உயிரை விட்டா. அவ உயிரை விடுறதுக்கு முன்னாடி உன்னுடைய ஸ்ரீ சக்கரத்தை பாதுகாக்கும் போது உன்னுடைய எதிரிகள் தான் என்ன சாகடிக்கிறாங்க, அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கியேன்னு கோபத்துல ஒரு சபதத்தை எடுத்தா. எனக்கு அடுத்த ஜென்மம்னு ஒன்னு இருந்ததுன்னா நான் உனக்கு எதிரியா தான் பிறப்பேன்னு சபதம் எடுத்துட்டா. அதுக்கப்புறம் அவ இறந்துட்டா. அந்த மயூரி தேவி இந்த ஜென்மத்துல சுந்தரியா பிறந்திருக்கா. அவ மகமாயிய பார்த்தா எரிஞ்சி விழறா. அவளை தன் எதிரியாவே நினைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சுந்தரிக்கும் 21 வயசுல மரணம்னு அவ ஜாதகத்துல போட்டு இருக்கு. அந்த விஷயமா தாம்மா உங்ககிட்ட கேள்வி கேட்க வந்திருக்கேன் சௌடியம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. என்னுடைய சந்தேகங்களுக்கு பரிகாரம் சொல்லு தாயே.
கேள். சாப்பிட வருவேன்னு அங்க உட்கார்ந்துட்டு இருக்க, நீ இங்க என்ன தேடிட்டு இருக்க? தேசிகரு பங்காரி கையில எனக்குன்னு ஏதோ லெட்டர் கொடுத்து அனுப்புனாரு. அவனும் கொண்டு வந்து கொடுத்தான். நான் இப்போ பயங்கர பசியில இருந்தேனா, வீட்டுக்கு போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் படிக்கலாம்னு நினைச்சேன். இப்போ அதை எங்கேயோ வச்சு மறந்து போயிட்டேன். அந்த தேசிகரு உன்னை தேடிக்கிட்டு வீட்டுக்கு கூட வந்திருந்தாரு சுந்தரி. உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னாரு. என்னன்னு கேட்டதுக்கு உன்கிட்ட தான் சொல்லணும்னு என்னென்னமோ புலம்பிக்கிட்டு போனாரு. ஐயோ, அவர் சொல்ல வேண்டியதுதான் லெட்டர்ல எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த லெட்டர் கிடைக்க மாட்டேங்குதே. மொத்த வீடு தேடியாச்சுமா, இந்த இடம் மட்டும்தான் பார்க்கல, அதான் பார்க்கறேன். தாயே சௌடேஸ்வரி, உன் முன்னாடி நான் எதுவுமே இல்லை. ஆனா இப்படி ஒரு கேள்வி கேட்கறேன்னு என் மேல கோவப்படக்கூடாது. என்னுடைய தவறுகளை நீ தான் மன்னிக்கணும். சுந்தரிய அந்த மகமாய் தான் ஸ்ரீ சக்கரத்தோட பாதுகாப்புக்காக இந்த ஜென்மத்துல பிறக்க வச்சிருக்கா. ஆனா அந்த மகமாயியோட குழந்தையான அந்த பொண்ணுக்கு ஏன் அகால மரணங்கிற முடிவு? அது அகால மரணம் அல்ல. அவள் பூமியில் பிறந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. ஸ்ரீசக்கரத்தை பாதுகாக்கிறதுக்காகவே அவள் பிறந்திருக்கிறாள். திரிபுர சுந்தரி. அவள் அந்த கடமையை செய்து முடித்தவுடன் சுந்தரியின் பிறப்பின் காரணம் முடிந்துவிடும். அவளின் ஜென்ம யாத்திரையின் கடைசியில் அவளுடைய ஆன்மா நேராக மகமாயியின் பாதத்தில் ஐக்கியமாகிவிடும். அவளுடைய ஆன்மாவிற்கு முக்தி கிடைக்கும். ஆனா சுந்தரி பிறந்ததுலேருந்தே மகமாயிக்கு எதிரியாவே இருக்கா. ஸ்ரீசக்கரத்தை வெறுத்து ஒதுக்குறாளே. அப்படி இருக்கும்போது ஸ்ரீசக்கரத்தை அவளால எப்படிமா பாதுகாக்க முடியும்? தெய்வத்தின் மீது பகை அவளின் பூர்வ ஜென்மத்தின் சபதத்தோடு ஒட்டி கொண்டு வந்திருக்கும் அவலட்சணம். அந்த பகையை அவள் விட்டு கொடுக்கும் வரை அவள் போக வேண்டிய வழி அவளுக்கு தெரியாது. அவ மூளை மழுங்கி போயிருக்குமா. எப்பவும் மகமாயியே திட்டிக்கிட்டே இருக்கா. இது அவளுக்கு கேடுகாலம் இல்லாம வேற என்ன? அந்த மகமாயி அவளுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்து அவளை ஏன் தன்னுடைய பக்தையா மாத்திக்க கூடாது தாயே? 20 வருஷமா அந்த தெய்வத்துக்கு எதிரியாவே விட்டு வச்சிட்டாளே அந்த தாய். ஏம்மா? மனிதர்கள் தெய்வத்தை நம்பியே ஆக வேண்டும் என்று எந்த தெய்வமும் யாரையும் வற்புறுத்துவதில்லை. தெய்வத்தை நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் அவரவருடைய இஷ்டம். அதனால்தான் மனிதனுக்கு மட்டும் பாவம் புண்ணியம் சேருவது. ஆனால் மற்ற ஜீவராசிகளுக்கு இப்படிப்பட்ட எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. இயற்கையின் நியதியை அது பின்பற்றுகின்றன. மனிதனுக்கு தெய்வம் கொடுத்திருந்த சுதந்திரம் அவனுக்கு பலமாகவும் இருக்கும், அவனுடைய பலகீனமாகவும் மாறலாம். பொதுவாக மனிதர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவது சகஜம். தாயே, நீயும் ஒரு மகா சக்தி தான். நீ மனசு வச்சனா அந்த சுந்தரியோட மனசை தெளிவுபடுத்த முடியாதா தாயே? அவ மனசுல தெய்வ பக்தியை உண்டாக்க முடியாதா? அவளுக்கு பதிலா நான் உன்னை கேட்டுக்கிறம்மா. மகனே, அந்த மகமாயின் சங்கல்பத்தை நான் மாற்ற முடியுமா? தப்பா கேட்டுட்ட தாயே. உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை. 1000 சொன்னாலும் நான் ஒரு அற்ப மனுஷன். இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் தாயே. சுந்தரியோட ஜென்ம ரகசியத்தை அவளுக்கு ஏன் தெரியப்படுத்தக்கூடாது? போன ஜென்மத்துல நீ அந்த மகமாயியோட பக்தையா இருந்த, ஸ்ரீ சக்கரத்துக்காக போராடி தான் உயிரை விட்டான்னு அவளுக்கு தெரிஞ்சா அவளுக்கு எல்லா விஷயங்களும் புரிஞ்சிடும் இல்லையா? இதுவரைக்கும் தெய்வத்தை திட்டிக்கிட்டு வந்தவ அந்த மகமாயியோட பக்தையா மாறிடுவா இல்ல? அப்ப வரப்போற உற்சவத்துல வெளியே வரப்போற ஸ்ரீ சக்கரத்தை பாதுகாக்க முடியும். இல்ல, இதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது.
சுந்தரிக்கு ஒரு தோஷம் இருக்கிறது. அதனால அவளுடைய ஜென்ம ரகசியம் அவளுக்கு தெரியக்கூடாது. ஒருவேளை தவறி சுந்தரி தன்னுடைய ஜென்ம ரகசியத்தை தெரிந்து கொண்டால் அந்த க்ஷணமே திரிபுர சுந்தரிக்கு மரணம். இதுதான் விதியின் சங்கல்பம். இந்த காரணத்திற்காக தான் சுந்தரி தன்னுடைய ஜென்ம ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பை அந்த மகமாயி அவளுக்கு கொடுக்கல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தேசிகர் பங்காரி கையில ஒரு சீட்டை கொடுத்துட்டு எனக்கு கொடுக்க சொன்னாரு. வீட்டுக்கு வந்து படிச்சுக்கலாம்னு நான் அதை கையிலேயே எடுத்துட்டு வந்தேன். எங்க வச்சான்னு தெரியல, தேடிக்கிட்டே இருக்கேன். என்கிட்ட பேசுறதுக்காக அவர் வீட்டுக்கு கூட வந்திருந்தாங்க. அம்மா சொன்னாங்க. அந்த சீட் எங்க போச்சோ என்னவோ. தேசிகர் உனக்கு சீட்டு கொடுத்து அனுப்புனாரா? நீ அதை படிச்சியா? இல்லப்பா, அந்த நேரத்துல பசியா இருந்தது. வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்டு படிக்கலாம்னு கொண்டு வந்தேன். இப்போ அந்த சீட்டையே காணோம். இங்கதாம்மா எங்கேயாவது இருக்கும். துணிக்கு நடுவில் விழுந்திருக்கும், தேடிப்பாரு. அப்படின்னா 21 வயசுல சுந்தரி இறந்துதான் ஆகணுமாமா? அவளை காப்பாற்றவே முடியாதா? தாயே சௌடேஸ்வரி, எனக்கு பதில் சொல்லு தாயே. தயவு செஞ்சு என் கேள்விக்கு பதில் சொல்லு. புரிஞ்சு போச்சு தாயே, புரிஞ்சு போச்சு. இனிமே சுந்தரி விஷயமா நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். இன்னைக்கு தெரியாம உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா தாயே, மன்னிச்சிடு. சுந்தரிய பார்த்த உடனே இந்த பேப்பரை நீ அவ கையில கொடுக்கற. ஆனா சுந்தரி தவிர வேற யாருக்கிட்ட இதை கொடுக்க கூடாது, புரியுதா? அப்ப நான் அவசரப்பட்டு தெரியாம ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். சுந்தரிக்கு உண்மைகள்லாம் தெரியணும். அவ ஜென்ம ரகசியம் அவளுக்கு தெரியணும். அதுக்கப்புறமாவது அவ மனசு மாறுவாங்கிற நம்பிக்கையில அவ ஜென்ம ரகசியத்தை ஒரு லெட்டர்ல எழுதி பங்காரி கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஒருவேளை பங்காரி அந்த லெட்டரை சுந்தரி கையில கொடுத்திருந்தா அவ ஜென்ம ரகசியத்தை அவ தெரிஞ்சுக்கிட்டா. உனக்கு கிடைக்கலையாம்மா? எனக்கும் கிடைக்கல. அத படிச்ச உடனே சுந்தரி இறந்து போயிடுவாளே. பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்பவே நான் ஏதாவது செய்யணும். போட்டோ விடுங்க. நாளைக்கு நேரடியா தேசிகரை பார்த்து என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. வேண்டாம் வேண்டாம், நீ ஒன்னும் தேசிகரை தேடிக்கிட்டுலாம் எங்கேயும் போக வேண்டாம். இல்ல, அவர் எப்போ எங்க இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. அதுவும் இல்லாம நீ அவரை தேடி போனா பஞ்சாட்சரி கிட்ட நீ தான் திட்டு வாங்கணும். அதனால வேலை நேரத்துல வேலையை பாரு. பேசாம நானே தேசிகரை பார்த்து என்ன விஷயம்னு விசாரிச்சுட்டு வந்து சொல்றேன். சரி, சாப்பிடலாம் வா. சேகரா, சேகரா, ஒரு நிமிஷம். சுந்தரி எங்க? வீட்ல இருக்கா? சுந்தரி கிட்ட கொடுக்க சொல்லி பங்காரி கிட்ட ஒரு சீட்டை கொடுத்து அனுப்பினேன். ஆனா எந்த காரணத்தை கொண்டு அவ அதை படிக்க கூடாது. அவ அதை பார்க்கல, விடுங்க.
ஏன்னா அந்த சீட்டு எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சு. காப்பாத்திட்டமா தாயே, என்ன காப்பாத்திட்ட. அதுல அப்படி என்ன எழுதியிருந்தீங்க? அது உனக்கு இப்ப தேவையில்லை. ஆனா சுந்தரியோட அப்பாவா அதை தெரிஞ்சுக்கிற தேவை எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். நீங்க பூஜிக்கிற அந்த சௌடி அம்மன் மேல ஆணையா நீங்க சொல்லித்தான் ஆகணும். சொல்லுங்க, அதுல அப்படி என்னதான் எழுதி அனுப்புனீங்க? சுந்தரியோட ஜென்ம ரகசியம். உங்களுக்கு ஏன் இந்த கெட்ட எண்ணம் தேசிக்கிறே? தான் சாக போற விஷயத்தை கேட்டு சாகறதுக்கு முன்னாடி அவன் நரகத்தை பார்க்கணுமா? அந்த உத்தேசத்துல நான் அந்த சீட்டை அவளுக்கு அனுப்பல. உங்க எண்ணம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அதோட விளைவு அதுதானே, நரகம் தானே. பெரியவர், பக்குவமானவர், நீங்களே இப்படி செய்யலாமா? அறியாத பொண்ணுக்கு பயத்தை ஏற்படுத்தி அவளை சாகடிக்கணும். தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க மன்னிப்பு கேட்கணுங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது. சுந்தரிக்கு அவ சாக போற விஷயம் தெரியவே கூடாது. அவளை எப்படியாவது காப்பாத்தணுங்கிறது என்னோட ஆசை. அந்த சௌடி தேவி கிட்ட கேள்வி கேட்டீங்களா? கேட்டுட்டேன். பதில் சாதகமா வந்திருக்கா? இங்க வேண்டாம், என் கூட வா சொல்றேன். அத்தை, நான் வரது கொஞ்சம் லேட் ஆகலாம். சுந்தரி வந்து அவளுக்கு சாப்பாடு போடுங்க. இப்ப நீ அவசரமா எங்க கிளம்புற? திருசங்க சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி என்னால் இருக்க முடியாது. எனக்கு 2ல 1 தெரிஞ்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு வருவேன். அவருக்கு அவளோட தான் குடும்பம் நடத்தணும்னு ஆசை இருந்தா அவளை கட்டிக்கிட்டு எங்கேயாவது போகட்டும். இல்லனா இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டோம். நானும் என் பொண்ணு சுந்தரியும் எங்கேயாவது போயிடுறோம். கூலி வேலை செஞ்சுக்கிட்டாவது வாழ்ந்துடுறோம். ஏன் இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஐயோ கடவுளே, இதையெல்லாம் பார்த்து வேதனை படணுங்கிறதுக்காக தான் அந்த ஆண்டவன் என்ன உயிரோட வச்சிருக்கான் போல இருக்கு. இத பாரு, அவன் வரட்டும், அவங்கிட்ட சொல்லிட்டு நீங்க 2 பேரும் எங்கேயாவது போங்க. என்ன போக விடுங்க. அவருக்கு என்ன சொன்னாலும் புத்தி வரப்போறது இல்ல. இதுக்கு மேல நான் அவகிட்ட தான் பேசி ஆகணும். தங்கச்சியா பிறந்து எனக்கே சக்காலத்தையாகி என் குடும்பத்தை பாழாக்க பாக்குறா. இன்னைக்கு அவ காலை உடைக்காம விட மாட்டேன். ரொம்ப நல்லா இருக்குடி. நீ அங்க போய் அவ வீட்டுல கலாட்டா பண்ணு, அவ புருஷன் ஜக்கி இங்க வந்து கலாட்டா பண்ணட்டும். ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டமா, அந்த மாதிரி இருக்கு நம்ம கதை. அவன் வர்ற வரைக்கும் இங்க இரு. என் பிள்ளைக்கு நான் இன்னைக்கு புத்தி சொல்றேன். அப்படி அவன் தன்னை திருத்திக்கலன்னு நானும் உங்க கூட சேர்ந்து வர்றேன். என்ன தீர்மானம் பண்றதுன்னு அப்புறமா பாத்துக்கலாம். இல்லத்த, இதுல நீங்க தலையிட வேண்டாம். என் தங்கச்சி சுனிதாவை என்ன பண்ணா அவ ஒரு வழிக்கு வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க வீட்டை பாத்துக்கோங்க, நான் வரேன். லலிதா நில்லு, லலிதா நில்லுன்னு சொல்றல, சொல்றத கேளு. இந்த வீட்டுல ஒருத்தர் கூட என் மேல மதிப்பு மரியாதையே கிடையாது. கடுவி பேச்ச என்ன கேக்குறதுன்னு எல்லாருக்கும் ஒரே அலட்சியம். எக்கடாவது கெட்டு போங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. உங்களுக்கு பால் பழம் எல்லாம் கொடுத்து சேவை பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா இங்க எதுவும் கிடைக்காத. நீ எனக்கு சேவை செய்ய வேண்டிய அவசியம்லாம் ஒண்ணு கிடையாது. பெரியவங்க, பெரிய வார்த்தை. என் நிலைமையை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என் பொண்டாட்டி இருக்கா பாருங்க, மாசத்துல 15 நாள் அவ பிறந்த வீட்டு சொந்தக்காரங்களை எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பா. அவங்க வரலன்னு சொன்னாலும் இவளே இழுத்து இழுத்து விருந்து கொடுத்துக்கிட்டு இருப்பா. வரவங்க சும்மா போவாங்களா? எங்க வீட்டுல இருக்கிற பொருளை எல்லாம் பிறந்த வீட்டுக்குன்னு இவளே தூக்கி தூக்கி கொடுப்பா. என் கஷ்டத்தை வேற யார்கிட்ட போய் சாமி சொல்லுவேன்? ஒரு மாசத்துக்கு மளிகை வாங்கி போட்டா அது ஒரு வாரத்திலே காலி ஆயிடுது. வரவங்க சாப்பிட்டுட்டு அதை எடுத்துட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதும் மளிகையை வாங்கணும். ஒண்ணுமே இல்ல வீட்டுல. நீங்க 25,000 ரூபாய் கொடுத்தீங்க. எனக்கு ஒரு கடன் இருந்தது. அந்த கடனை தீக்க அந்த பணத்தை கொடுத்துட்டேன். இப்ப பாருங்க, என் கையில 10 பைசா இல்ல. பணம் மட்டும் எவ்வளவு வந்தாலும் பத்தாது சாமி. வந்த அடுத்த நிமிஷமே செலவு காத்திருக்கேன். மகாலட்சுமி ஒரு இடத்துல இருக்க மாட்டா. அதனால ஊருக்கு திரும்பி போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. ஒரு மாசம் மல்லிகையே வாங்கணும். உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். பணம் தான் வேணும்னு இல்ல, நான் உங்க வீட்டுக்கு வரேன். வீட்டுல இருக்கிற மளிகையை கொடுங்க, அது போதும். மாதவராவ், நம்பலாமா? என் மேல சத்தியமா நம்பலாம். நீங்க எந்த சாமியை நம்புறீங்களோ அந்த சாமி மேல சத்தியம். ரொம்ப கஷ்டப்படுறேங்க. குடும்பங்கிற வண்டி இழுக்கணுமே. நான் உங்களை சொல்லல. இவ்வளவு நேரமா அந்த ஆளுக்காக காத்துக்கிட்டு இருக்கமே அந்த மனுஷனை. அந்த ஆளை நம்பலாமா? நம்ம காரியம் நடக்குமா? நம்பிக்கைன்றது அவங்க உங்க மனசுல இருக்கு. நான் ஒரு நடுத்தரங்க. இது வரைக்கும் எனக்காக நான் இந்த இடத்துக்கு வந்தது இல்லைங்க. இந்த மாயம் மந்திரம் பில்லி சூனி எல்லாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்னமோ உங்களை மாதிரி யாராவது வந்தா நீங்க கூட்டிட்டு வருவேன். கூட்டிட்டு வந்ததுக்கு அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் உதவி செய்வாங்க. இப்ப நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு உங்க காரியம் ஆச்சுன்னா சொல்லுங்க, நானும் பயன்படுத்திக்கிறேன்.
நீ அந்த ஆளை பார்த்திருக்கியா? நான் எங்க பாக்குறது? அவர் எங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்க்க மாட்டாரு. சரி, நீ கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ஆள் எப்படி? நிஜமாவே மந்திர மாயமெல்லாம் தெரியுமா அவருக்கு?